எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 67 கவுண்டிங் பிட்ஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். என்ன கேட்டிருக்காங்க? பாருங்க, இந்த ப்ராப்ளம் என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ஒரு n வேல்யூ குடுத்திருப்பாங்க. அந்த n வேல்யூ வந்து ஒரு டிஜிட்ட குறிக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப் டூ தட் n வேல்யூ ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 0ல இருந்து எவ்வளோ செட் பிட்ஸ் இருக்கும்னு அத எடுத்து நம்ம அரேல ஸ்டோர் பண்ணி குடுக்கணும். அது என்ன சொல்ல வரேன்னு பார்த்துடலாம். பாருங்க, இங்க n வேல்யூ 2ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 0, 1, 2 நம்பர்ஸ நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, ஈச் ஆஃப் த இண்டெக்ஸ்ல வந்து நம்ம வந்து எவ்வளோ செட் பிட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். பாருங்க, இங்க 0ல வந்து 0 செட் பிட்ஸ் இருக்கு. செட் பிட்ஸ்னா என்ன? அந்த நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷன்ல 1 இருந்துச்சுன்னா, அது ஒரு செட் பிட். சரியா? ஸோ இந்த 0 வேல்யூல ஒரு செட் பிட்டும் இல்ல. ஸோ அங்க 0 இண்டெக்ஸ்ல நம்ம 0ன்னு குடுப்போம். நம்ம ஃபைனல் அரேல, அவுட்புட் அரேல. 1ல ஒரு செட் பிட் இருக்கு. அது 1 இங்க. 2ல ஒரு செட் பிட் இருக்கு. ஸோ இது மாரி ஒரு அரே கிரியேட் பண்ணி நம்ம குடுக்கணும். இங்கேயும் பார்த்துடலாம். பாருங்க, இங்க 4 0, 1, 2 சேமா தான் இருக்கும். 3ல வந்து 2 செட் பிட்ஸ் இருக்கு. 4ல வந்து ஒரு செட் பிட் இருக்கு. அப்புறம் 5ல வந்து 2 செட் பிட் இருக்கு. ஸோ இது மாரி நம்ம ஒரு n வேல்யூ குடுத்தோனே, நம்ம வந்து இந்த செட் பிட் கவுண்ட் அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் யூசருக்கு. இந்த ப்ராப்ளமோட கேட்ச் என்னன்னா, இந்த ப்ராப்ளம் யோசிக்கும்போது ஈஸி தானே. நான் ஒரு நம்பருக்கு வந்து எவ்வளோ செட் பிட்ஸ் இருக்குன்னு அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன்ல கவுண்ட் பண்ணி குடுப்பேன்னு, ஒரு நம்பருக்கு ஃப்ரெஷ்ஷா நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஆனா இந்த நம்பர் ப்ராப்ளம்ல கேட்ச் என்னன்னா, நம்ம ஈஸியா டைனமிக் புரோகிராமிங் வச்சு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். டைனமிக் புரோகிராமிங்னா இல்ல, ஒரு பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நீங்க அந்த ப்ராப்ளமோட சப் சொல்யூஷன வச்சு பெரிய சொல்யூஷன் வந்து கொண்டு வர வைப்பீங்க. அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்ப குயிக்கா புரோகிராம் லாஜிக்கோட. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட லாஜிக். நம்ம நார்மல் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னவா இருக்கணும்னா, நம்ம ஈச் ஆஃப் த நம்பர்ஸ்க்கு போய் அதோட செட் பிட்ஸ் கவுண்ட் பண்ணுவோம். ஒரு வைல் லூப் போட்டு. ஆனா அது வந்து ஒரு ரொம்ப பேடான அப்ரோச். இதோட ஒரு ஆப்டிமல் டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் இருக்கு. அதான் என்னன்னு பார்க்க போறோம். அந்த டைனமிக் புரோகிராமிங் அப்ரோச் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா, நீங்க வந்து இந்த செட் கவுண்ட் அரே வந்து n+1 எலிமெண்ட்ஸ்க்கு 0வா இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, 0, 0, 0வா இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த டைனமிக் புரோகிராமிங் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு, ஒரு பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நீங்க ஒரு சப் ப்ராப்ளமோட சொல்யூஷன் எடுத்து பெரிய ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து 5 ஓட செட் பிட்ஸ கவுண்ட் பண்ணணும். அப்புறம் 4 ஓட செட் பிட்ஸும் கவுண்ட் பண்ணணும்ல. சோ இந்த 5 ஓட செட் பிட்ஸ டைரக்ட்டா ஃப்ரம் ஸ்கிராட்ச் கவுண்ட் பண்ணாம நான் என்ன பண்ண போறேன்னா, 5 வந்து 2 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 5 2 ஆல டிவைட் பண்ணா 2.5 வரும். இன்டிஜர் டிவிஷன்னா வெறும் 2 ரிமைன் ஆகும். 4 வந்து 2 ஆல டிவைட் பண்ணாவும் 2 ரிமைன் ஆகும். பாருங்க, இங்க வந்து இந்த 2 ஓட ரெப்ரசன்டேஷன்ல எனக்கு 1 0 இருக்கு. 5 ஓட ரெப்ரசன்டேஷன்ல 101, 4 ஓட ரெப்ரசன்டேஷன்ல 100. இந்த 10 எங்க வருதுன்னா, the first n-1 bits of the binary representation of the numbers வந்து வருது. பாருங்க, இங்க 10, so 5லயும் 10 ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸா இருக்கு. இங்கயும் 4ல 10 ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸா இருக்கு. வெறும் லாஸ்ட் நம்பர் தவிர டிவைடட் பை 2 பண்ணா எல்லா நம்பர்ஸ் இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்துரும். சப்போஸ் எனக்கு இந்த 2 ஓட செட் பிட் கவுண்ட் தெரியும்னு வச்சுக்கோங்க. 2 ஓட செட் பிட் கவுண்ட் வந்து 1ன்னு தெரியும்னா, சோ 5 ஓட செட் பிட் கவுண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சோ இந்த 2 ஓட செட் பிட் கவுண்ட் வந்து என்ன வந்துருச்சு எனக்கு, இந்த ஃபர்ஸ்ட் n-1 பிட்ஸ்ல எவ்வளவு செட் பிட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. இந்த 2 ஓட செட் பிட் கவுண்ட். அப்புறம் லாஸ்ட் பிட்டோட கவுண்ட் எப்படி எடுப்பேன்? ரொம்ப சிம்பிள். ஆட் நம்பர்ஸ பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர்ஸ் வந்து ஆல்வேஸ் எண்ட் இன் 1 ஆவாங்க. அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன்ல. ஈவன் நம்பர்ஸ் வந்து 0வா எண்ட் ஆவாங்க. சோ வெறும் இங்க மாட் 2 போட்டேன்னா எனக்கு தெரிய வந்துரும். லாஸ்ட் பிட் வந்து செட் பிட்டா இல்லையா? சோ இந்த ஃபர்ஸ்ட் n-1 பிட்ஸ் எங்க இருந்து வருது? நான் இந்த நம்பர வந்து டிவைடட் பை 2 பண்ணிட்டு அதோட செட் பிட் கவுண்ட் எடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் n-1 பிட்ஸோட செட் பிட் கவுண்ட் தெரிய வந்துருது. லாஸ்ட் பிட்டோட செட் பிட்டா இல்லையான்னு எப்படி தெரிய வருது? மாட் 2 பண்ணி. சோ இத வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சோ ஈச் நம்பருக்கு வந்து பண்ண போறோம். I from 1 to nல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, the set count of I is equal to the set count of I by 2. சோ அந்த டிவைடட் பை 2 நம்பர்ல எவ்வளவு செட் பிட் கவுண்ட் இருக்கோ அத எடுத்துட்டு, அப்புறம் இந்த லாஸ்ட் பிட்டோட செட் பிட்டா இல்லையான்னு எப்படி தெரிய வரும்? பை மாட் 2 பண்ணிட்டு. அவ்வளவுதான். சோ ஈச் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் போய் இந்த ஆபரேஷன் பண்ண போறோம். செட் கவுண்ட் ஆஃப் I is equal to set count of I by 2 plus I mod by 2. ஃபைனலா இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நான் அந்த செட் கவுண்ட் அரேவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதான் இந்த ப்ரோகிராமோட லாஜிக். இப்போ குயிக்கா இந்த ட்ரை ரன்னும் பண்ணி பார்த்துடலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 0க்கு 0வா தான் இருக்கும். அப்புறம் 1க்கு பண்ணும்போது பார்க்கலாம். சோ 1 டிவைடட் பை 2 எவ்வளோ? 0. சோ இதோட செட் கவுண்ட் எடுத்துட்டு நான் இதுக்கு வந்து பிளஸ் 1 மாட் பை 2. 0 பிளஸ் 1 மாட் பை 2 எவ்வளோ? 1. சோ இங்க வந்து 1. இப்போ 2க்கு போலாம். 2 டிவைடட் பை 2 எவ்வளோ? 1. சோ 1 ஓட செட் பிட் கவுண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு வந்து 2 மாட் பை 2 வேல்யூ வந்து ஆட் பண்ண போறேன். சோ 2 மாட் பை 2 வேல்யூ என்னன்னா 0. சோ இங்க வந்து சாரி, இங்க இங்க போயிடணும். சோ 1 பிளஸ் 0 வந்து எவ்வளோ? 1. சோ 3க்கு பார்க்கலாம்.
ஸோ 3 வந்து எங்க இருந்து ரெஃபர் பண்ணும்? 3 டிவைடட் பை 2 எவ்வளோ? 1. ஸோ இங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து 3 mod by 1 எவ்வளோ? ஸோ 1 பிளஸ் 1. ஸோ இது வந்து செட் பிட்ஸ் ஆஃப் 3 வந்து 2. இப்போ 4க்கு பார்க்கலாம். 4 டிவைடட் பை 2 வந்து எவ்வளோ? 4 டிவைடட் பை 2 வந்து 2. ஸோ இங்க 2ல இருந்து செட் பிட் கவுண்ட் எடுத்துட்டு ஸோ 2 பிளஸ் 4 mod by 2. 1 பிளஸ் 4 mod by 2. ஸோ இது 0. 1 ஸோ 4ல வந்து செட் பிட் கவுண்ட் வந்து 1. ஸோ 5க்கும் பார்த்துலாம். 5 வந்து எங்க இருந்து ரெஃபரன்ஸ் இருக்கும்? 5 டிவைடட் பை 2னா நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ 2 ஓட செட் பிட் கவுண்ட் எடுக்கணும். 2 ஓட செட் பிட் கவுண்ட் எங்க கிடைக்குது நம்மளுக்கு? இங்க இந்த 1ல இருந்து கிடைக்கும். ஸோ 1 பிளஸ் 5 mod by 2. 5 mod by 2 எவ்வளோ? 1. ஸோ 1 plus 1 is equal to 2. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றோம். இப்போ குயிக்கா போய் கோட் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். நம்ம செட் பிட் கவுண்ட் அரே. ஸோ int set count is equal to new int n plus 1. அப்புறம் for each int I is equal to 1, I less than n plus 1, I plus plus. So set count of I இதுக்கு என்ன ரெண்டு பார்ட் இருந்துச்சு. Set count of I is equal to set count of I mod by 2. I mean divided by 2 plus I mod by 2. ஃபைனலா என்ன பண்ணுவோம்? return of set count. அவ்வளவுதான். இதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சரா இருக்க போகுது. இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். இதை சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ குயிக்காக அந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோடையும் பார்த்துடலாம். பைத்தன் கோடும் எக்ஸாக்ட் சேமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட் கவுண்ட் அரேவை ஃபார் I in range 1, n plus 1 dp of I is equal to dp of I by 2. பைத்தன்ல இப்படி தான் யூஸ் பண்ணோம். by 2 யூஸ் பண்ணோம். இன்டிஜர் டிவிஷனுக்கு I mod by 2. ரிட்டர்ன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த செட் பிட் கவுண்ட் எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் வச்சு சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு ஐ ஹோப். நான் கூடி சீக்கிரமா உங்களை வந்து இந்த வீடியோ சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்க அண்ட் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய் பார்க்கலாம்.